சின்ன பையன் கொஞ்ச நேரம் கழித்து ஒரு செருப்போட வர்றான். பளபளன்னு இருக்குது செருப்பு. அதை காலில் போட்டு காமராஜர் ஐயா நடந்தா ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு காமராஜர் ஐயாவுக்கு. நல்லா தச்சிருக்கேன்னே, இந்தா 10 ரூபா கூலி அப்படின்னு சொல்லி காமராஜர் ஐயா அவன்கிட்ட கொடுக்குறாங்க. ஆனால் அவன் அதெல்லாம் வேண்டாம் ஐயா, உங்களுக்கு தச்சு கொடுத்ததே எனக்கு பெருமைன்னு சொல்ல, பெருமையை வச்சு ஒத்தபடி அரிசி வாங்க முடியாதுன்னே, வச்சிக்க வேலை செஞ்சால் கண்டிப்பாக அதுக்கான கூலியை வாங்கணுன்னே அப்படின்னு சொல்லி 10 ரூபாய் அவன் கையில் கொடுத்து அவன் தோளில் தட்டி கொடுத்துட்டு, நல்லபடி உனக்கு எந்த உதவி வேணும்னாலும் என் வீட்டுக்கு வாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக போனாங்க காமராஜர் ஐயா. காமராஜர் ஐயா படிப்புக்காக எந்த உதவியும் செஞ்சாங்க. அவன் செருப்பு தைக்கிற வேலைன்னு கூட பார்க்காம அவன் செஞ்ச வேலைக்கான கூலியை காமராஜர் ஐயா கையில் கொடுத்தாங்க. வேர்வை துளி கீழே விழுறதுக்கு முன்னாடியே அவன் கையில் கூலி இருக்கணும்னு நினைக்கிறது காமராஜர் ஐயாவோட பாலிசி. காமராஜர் ஐயா என்றுமே சிங்க முதல்வர்.